உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். இது நம்ம ஃபேமிலி. வரும்போது ரேவதி பாட்டியோட வீடு எங்கன்னு கேட்டோம். எல்லாரும் சிறகடிக்கும் ஆசையில் நடிப்பாங்களா அவங்க தானே அப்படின்னு சொல்லி தான் வழி அமைச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த சீரியல் வந்து பயங்கரமான ஃபேமஸ். அதில் இன்னொரு ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க விஜயா கேரக்டருக்கே நீங்கள் டஃப் கொடுப்பீங்க. அவங்களே ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களே டார்ச்சர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு விஜயாக்கும் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி அமைஞ்சது? நல்லவங்க நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அங்கே ஒரு இது பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ரொம்ப நல்ல லேடி, அவங்க நல்லா நடிக்கிற கொள்ளும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க எல்லாருக்கும். திடீர்னு ஒரு பேப்பரில் பார்த்தா கீழே வீட்டுக்காரமாக ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, நான் மௌனராகத்தில் இருக்கும்போது, அம்மா உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் நீங்கள் தானே அப்படின்வாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், அவங்க பார்க்கும்போது சரி நம்மளை தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவனை கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. பார்க்க உங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிருக்கு, பட் உள்ளே வந்து இன்னும் இளமையாகவே இருப்பேன்னு சொல்லுவாங்களா? அது வந்து உங்களை உந்துறது என்னது, உங்களை வந்து புஷ் பண்ணுறது என்னது டெய்லி? எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார் தமிழில் அந்த டைமில்? நாகேஷ் ரொம்ப நல்லா பிடிக்கும் எனக்கு. சினிமாவில் வர்றதுக்கு அந்த டைமில் நிறைய யோசிப்பாங்க, டக்குன்னு அமைச்சிட மாட்டாங்க, இப்போவே யோசிக்கிறாங்க. அந்த டைமில் எப்படி யோசிக்கல, அவங்க யோசிச்சதே. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். இன்னைக்கு நம்ம எபிசோடில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், பட் இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்காங்க. சிறகடிக்கும் ஆசையில் வந்துட்டு இவங்க ஒரு பயங்கரமான ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ரேவதி பாட்டி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்குங்கம்மா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக். அந்த கம்பேக் வந்து நீங்கள் நினச்சதோட பயங்கரமான ஒரு கம்பேக் இருக்குது. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக. அது டைரக்டர் முதல்ல சொல்லிட்டு இருந்தார், உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இதில் இருக்குதும்மா நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். யூஸ்வல்னா பாட்டி கேரக்டர் தானே நமக்கு தரப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் இது ஆக்ட் பண்ண நானும் தெரில பண்ண ஏற்பாடு இது இப்படி ஒரு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நல்லா பேர் வந்துருக்குன்னு தெரியல. பார்க்குறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, ஆமாம் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான கம்பேக். அண்ட் நிறைய பேருக்கு வந்து உங்களை அப்போ வந்து தெரியும், சினிமாவில் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணும்போதே ஒரு பயங்கரமான ரீச் இருந்தது. பட் அதை விட இந்த சீரியல் ரீச் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே சொல்கிறது தான், சினிமாவோட சீரியல் வந்து எல்லாரோட வீட்லேயுமே கொண்டு போய் சேர்த்துருது அப்படின்னு. ஸோ இது எவ்வளோ ஃபேமஸ் ஆகுச்சு, எங்கெல்லாம் வெளியே உங்களை போகும்போது கண்டுபிடிச்சி மக்கள் அவங்களோட அன்பை காட்டினாங்க? முதல்ல நான் தமிழும் சரஸ்வதி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி தான் தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மௌனராகம் நடிச்சிட்டு இருந்தேன். மௌனராகர் இப்போவும் மௌனராகத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க, அது கூட இதே போல் நல்ல கேரக்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எங்கே போனாலும் நீங்கள் தானே அப்படின்வாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், அவங்க பார்க்கும்போது சரி நம்மளை தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவனை கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், எல்லா சீரியலுமே வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த பாட்டி கேரக்டர்னா அவங்க வந்து ஒன்று காசிப் பேசுவாங்க, அப்படி இல்லைனா ஒரு பாவமான அட்வைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேரக்டராக இருக்குது. அது எப்படி கரெக்டாக அமைஞ்சிருது உங்களுக்கு? இல்லை, ஒரு நான் பேசுகிறது பழகிறதுலாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி, யூஸ்வலி அந்த தமிழ் சாஸ்திரம் கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்லா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதில் நடுவில் நின்று போயிட்டதுனால எனக்கு மறுபடியும் எனக்கு ரொம்ப டல்லாகிடுச்சு. இன்னும் நல்ல கேரக்டர் கிடச்சி திடீர்னு நடுவில் நின்று போச்சுன்னு. அதுக்கப்புறமா இந்த சிறகடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அப்புறம் சொன்னேன், பாட்டிமா இது வேறு மாதிரி கேரக்டர்னு சொல்லி பண்ண வச்சுட்டாங்க. ஆமாம், அது அவர் சொல்லும்போது கூட நம்ம சரியாக செய்யலைன்னா கூட அதை அப்படி கொண்டாந்துருவார். நமக்கு அறியாமையே நம்ம கரெக்டாக செஞ்சுருவோம் அந்த இடத்துல. இப்போ கூட இங்கே வரும்போது ரேவதி பாட்டியோட வீடு எங்கன்னு கேட்டோம். எல்லாரும் சிறகடிக்கும் ஆசையில் நடிப்பாங்களா அவங்க தானே அப்படின்னு சொல்லி தான் வழி அமைச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த சீரியல் வந்து பயங்கரமான ஃபேமஸ். அதில் இன்னொரு ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க விஜயா கேரக்டருக்கே நீங்கள் டஃப் கொடுப்பீங்க. அவங்களே ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களே டார்ச்சர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு விஜயாக்கும் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி அமைஞ்சது? நல்லவங்க நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அங்கே ஒரு இது பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ரொம்ப நல்ல லேடி, அவங்க நல்லா நடிக்கிற கொள்ளும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க எல்லாருக்கும். இந்த சீரியலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம இப்போ எங்களுக்கு வந்து உங்கள் கேரக்டர்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லா ஏஜ்லையுமே ஆம்பளை பொம்பளை எல்லாமே இந்த சீரியல் பார்க்குறாங்க. உங்களுக்கு இந்த சீரியலில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அது வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாக்கா இந்த மாதிரியெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர் வேறு இருந்துக்கிட்டு. இப்போ நிறைய பேர் பெரியவங்க வந்து பசங்களை நம்பியே இருப்பாங்க. இது அப்படி இல்லை, அவங்க இண்டிவிஜுவலாக இருக்காங்க. தன்னை நம்பி பசங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க போய் யார்கிட்டையும் எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கறாம எல்லாமே
ஆனால் கொஞ்சம் எல்லா லேடிஸுமே கொஞ்சம் அவங்கக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சீரியல் இந்த ஒரு பெரிய கேப் இருந்ததுல இந்த நடுவில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தவங்களா இருந்திருப்பாங்க. இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எந்த நேரத்தில்? சினிமா டு இந்த சீரியல் நடுவில் ஒரு 30-40 இயர்ஸ் ஒரு கேப் இருந்தது. அந்த அப்போ ஒன்றுமே பண்ணலை, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். நான் சமைச்சிட்டு கடைக்கு போய்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்குள்ளே இருந்தேன். திடீர்னு எங்கள் வீட்டில் அவர் இறந்து போயிட்டார். அப்போது சரி அப்போ என்ன செய்கிறது, சும்மா உட்காந்துருக்குமே வீட்டில். அப்போ என்ன செய்யலைன்னா பசங்க எல்லாம் சொன்னாங்க, அத்தை மறுபடியும் நீங்கள் நடிக்க ஆரம்பிங்க அத்தை அப்படின்னு. இப்போ போய் மறுபடியும் இப்படி நடிக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை, புதுசாக என்ட்ரி ஆன மாதிரி இருக்கும்ல. அப்போ இருக்கிற ஃபீல்டு வேறு மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிற ஃபீல்டு நம்ம அதை பற்றி டச்சே இல்லாமல் இருந்தோம். ஆனால் திடீர்னு அப்படி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக கேட்டுக்கிட்டு, ஜீவா ரவி சார், ரவி அவரும் கேட்டுக்கிட்டு கேட்டப்போ ஆமாம்மா நடிக்கலாமே அப்படின்னாங்க. முதல்ல அழகில் தான் ஆக்ட் பண்ணேன், அதுவும் விகடன் தான். அப்புறம் அது பண்ண உடனே வத்தி குச்சிக்கு அவரே சொல்லி அனுப்பிச்சாங்க. இல்லை அஞ்சலிக்கு பாட்டியாக பண்ணேன். அதுக்கப்புறம் ஈகோன்னு ஒரு படத்தில் பண்ணேன். அதுக்கப்புறம் 3வது படம் எனக்கு அம்மாவின் கைபேசி. அம்மாவின் கைபேசி. ஆமாம். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் எனக்கு கொடுப்பாருன்னு. அது ரொம்ப லக்கு தான் நினைக்கலாம். இப்போது நிறைய ட்ரெண்ட் மாறி இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அப்போது எம்ஜிஆர் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, சிவகுமார் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வரும்போது 3rd ஜென்ரேஷனே வந்துட்டாங்க. 3rd ஜென்ரேஷன் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனால் 4th ஜென்ரேஷன். இந்த டைமில் வரும்போது உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டவுட்ஸ் இருந்திருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இப்போ நீங்கள் சீரியல் வரும்போது? முதல்ல போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட பழகிற விதம் எல்லாம் எனக்கு நல்லாவே இருந்தது. அது எனக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியல. பசங்க நம்ம கூட பேசுகிறதோ, அப்புறம் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க நமக்கு பார்த்து மரியாதையாக கொடுக்குறது எல்லாமே நல்லாவே இருந்தது. இல்லை என்னை பொறுத்தவரை எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க எல்லோரும். அதனால் அதுவும் அம்மாவின் கைபேசியில் எனக்கு ஸ்டேட் லெவலில் அவார்டு வரும்னு கூட நினைக்கல. ஆமாம். அது ரொம்ப திடீர்னு ஒரு அதிசயம். திடீர்னு ஒரு பேப்பரில் பார்த்தா கீழே வீட்டுக்காரமாக ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, நான் மௌனராகத்தில் இருக்கும்போது, அம்மா உங்களுக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ இப்போ தான் ரிலீஸ் எடுத்துக்கிட்டு வந்த லாஸ்ட் இயரில் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொன்னீங்க அந்த அவார்டு வாங்கினேன்னு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு? நீங்கள் யாருக்கு முதல்ல சொன்னீங்க? நான் அப்போது கேரளாவில் இருந்தேன். அவார்டு கிடச்சி எனக்கு யார்கிட்ட சொல்கிறது, நான் மட்டும் தனியாக இருந்தேன். ஏன்னா எல்லாருமே வேறு இடத்துக்கு லொக்கேஷன் போயிட்டாங்க ஷூட்டிங்க்கு. கூட இருக்க ஆக்ட் பண்ணுறவங்களே யாருமே இல்லை. நேராக கடைக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அங்கே புதுசு எனக்கு வேறு கேரளா. அதனால் நானே தனியாக ஆட்டோ எடுத்துக்கிட்டு போய் நல்ல ஸ்வீட் வாங்கி வச்சுருந்தேன். எல்லோரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே எங்கள் டைரக்டர் தாய் செல்வம் சார் வந்திருந்தார். அவன் வந்தோடனே எல்லா குரூப்புக்கு கொடுத்து சார் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்துனேன். சூப்பர். அதுதான் அந்த தருணம். ஆமாம். அப்போ எனக்கு என்ன, எனக்கு யார் கூட பகிர்ந்துக்க கூட அங்கே யாருமே இல்லை புதுசாக. உங்களுக்குள்ள அந்த அந்த யங் ஹார்ட்னு சொல்லுவாங்கள்ல, பார்க்க உங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிருக்கு, பட் உள்ளே வந்து இன்னும் இளமையாகவே இருப்பேன்னு சொல்லுவாங்களா, அது வந்து உங்களை உந்துறது என்னது, உங்களை வந்து புஷ் பண்ணுறது என்னது டெய்லி? எனக்கு தெரியல, ஆனால் நான் எப்பவும் அப்படி தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே. இல்லை எப்பயுமே அதான் சொல்கிறேன், நீங்கள் பயங்கர ஆக்டிவாக இருக்கீங்க. இப்பயும் ஒரு ஏஜ் சொன்னாங்க, அந்த ஏஜ் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். பயங்கர ஜாலியாக பேசுகிறீங்க, அந்த ஆக்டிவாக இருக்கீங்களா, அதை சொல்கிறேன். ஸோ உங்களை உள்ளேருந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு புஷ் பண்ணுற விஷயம்னா என்னது, ரொம்ப சந்தோஷமாக உங்களை வச்சுக்கிற ஒரு விஷயம்? அது என்ன, யூஸ்வலாக நான் மெடிடேஷன் பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன். நான் பிராணிக் ஹீலிங் பண்ணிட்டுருக்கேன். அதனால் அந்த ஹீலிங் பண்ணும்போது நமக்கு எப்போயுமே உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கும். அது மெயினாக அது ஒன்று தான் நினைக்கிறேன். ஆனால் எப்போவுமே நான் யூஸ்வலாக சோர்ந்து போக மாட்டேன். உடம்பு சரியில்லை, ஜுரம் கீரன்னு படுத்தா தான் சோர்ந்து போவேன். இல்லைன்னாக்கா நான் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பேன். இப்போ கூட நீங்கள் 2வது மாடி தானே ஏறி வந்தீங்க, நான் 2 மாடி தான் ஏறுறேன். ஸோ அதுதான் அவங்களோட சக்ஸஸ் நினைக்கிறேன். சீக்ரெட் ஆஃப் த சக்ஸஸ் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், பிராணிக் ஹீலிங்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிராணிக் ஹீலிங் வந்து நம்மளை கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஏன்னா நம்ம பிராணாவே நாமளே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து அதில் நான் ஃபுல்லாக எல்லா கோர்ஸும் முடிச்சிட்டேன். சும்மா இருக்கும்போது அந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சிடுவேன். இருந்தாக்கப்போ அந்த கிளாஸுக்கு போயிட்டு வந்துடுவேன். நோட் பண்ணிக்கிறேன், இது வந்து இளமையின் ரகசியம். நானும் வந்துட்டு மெடிடேஷன் பண்ண ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் பண்ணவே முடியல. அது அப்படி தான் இருக்கும். ஆனால் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா விட முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது வந்து நிறைய ஆறா நமக்கு எடுத்துக்கலாம். வெளியில் பிராணிக் ஹீலிங் வந்து ஆறா நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு எந்தெந்த சக்கரா சரியில்லைன்னு க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது சிறகடிக்கும் ஆசை பற்றி எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிறகடிக்கும் ஆசை இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சீரியல், அதுலேருந்து ஒரு கேரக்டர்னா யார் சொல்லுவீங்க நீங்கள் பார்க்குற மற்ற சீரியல்கள்லேருந்து? எல்லா சீரியல் நான் பார்ப்பேன், யாருக்கும் குறை இருக்காது. நான் இந்த சீரியல் நல்லா இல்லை அதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு ட்ரெண்டில் ஒன்று எடுக்கிறாங்க. சிலது சக்ஸஸ் ஆகுது, சில சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் நல்லா கொஞ்சம் காமெடி சீரியலில் ரொம்ப நல்லா பார்ப்பேன். அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது எது? இப்போதைக்கு எனக்கு சிறகடிக்க ஆசை ஃபுல்லாக எல்லோரும் எங்கள் வீட்டில் உட்காந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். விட்டு கொடுக்க மாட்டாங்க, சிறகடிக்கும் ஆசை தான் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம்.
அதுதான் பார்ப்பேன். மீதி சீரியல்ஸும் பார்ப்பேன். நம்ம அப்படியே ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போய் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி உங்களோட கெரியர் அமைஞ்சிருக்கு. எம்ஜிஆர் சாரோட தங்கச்சியா நடிச்சிருக்கீங்க, சிவகுமார் சாரோட பேரா நடிச்சிருக்கீங்க. அவர் தான் அந்த டைமில் வந்து பயங்கர ரொமான்டிக்கான ஹீரோ. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். அவர் அப்போது ஹீரோ கிடையாது. நான் நடிக்கும்போது அவர் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. சார் ரொமான்டிக் ஹீரோ ஆகும்போது மேம் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறமா தான் ரொமான்டிக் ஹீரோ ஆயிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு தான் என்ட்ரி பண்ணதே இன்னும் எங்களோட இது கூட தான் அது ஃபஸ்ட்டு நான் காக்கும் கரங்களை நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்போ தான் இவருக்கு இது என்ட்ரியை கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ரொமான்டிக் ஹீரோ ஆஃப் தட் டைம். இப்போ நாங்கள் மாதவன், அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவோம், சூர்யாலாம் சொல்லுவோம். அந்த டைமில் அவங்க அப்பா சிவகுமார் சார் வந்து அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்திருக்காரு. ஸோ அந்த அனுபவம் பற்றி ஷேர் பண்ணுங்களேன். எம்ஜிஆர் சாரோட நடித்த அனுபவம், சிவகுமார் சாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம். அப்போ வந்து நானே ரொம்ப சின்னது, அதனால நாங்கள் அவ்வளோவா பேசிக்க மாட்டோம். ஆனால் டைலாக்லாம் ஒரு புதுசாக இருந்தால் கூட அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க டைலாக்லாம் வாட்ச் பண்ணி சொல்லி தருவார். ஆமாம், அந்த அவருக்கு நல்ல மெமரி பவர். அப்போதுலேருந்தே அந்த பழக்கம் இருக்குது அவருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களை வாட்ச் பண்ணி கரெக்டாக சொல்கிறது, கரெக்ட் பண்ணுறதெல்லாம். அண்ட் அதான் நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வந்தது. அவர் வந்து அவரோட டைலாக்ஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஆக்டர்ஸும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இருப்பார். ரஜினி சாருக்கே வந்து ஒரு டைலாக் பேப்பர் கொடுத்து அவர் ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தாலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி அவரோட மெமரி வந்து பயங்கரமாக இருக்கும். அவர் எல்லாமே ஒரே டேக்லேயே முடிச்சிருவார் கரெக்டாக. அப்போ இன்னும் புதுசு இல்லையா, அவர் அப்போ தான் என்ட்ரி பண்ணியிருக்காரு. இப்போ நல்லா தான் பண்ணுவார். அதே மாதிரி எம்ஜிஆர் சார் பற்றி சொல்லுங்கம்மா. அந்த டைமில் அவர் தான் ஒரு பெரிய நம்பர் 1 மாஸ் ஹீரோ. அவரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் ஹீரோயினாக நடிக்க முடியல, தங்கச்சியாக நடிச்சிங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவர் பார்த்தா பயம். என்னக்கா அவர் கூட நம்ம நடிக்கிறோன்னா அது அது எதிர்பார்க்காத விஷயம் இல்லை. தேவர் சாரை கூப்பிட்டு அன்றைக்கி அந்த கேரக்டருக்கு, சின்ன தங்கச்சி கேரக்டருக்கு பண்ணு அப்படின்னாங்க. அது நல்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபுல் லென்த்து வரும். சும்மா 2 சீன், ஒரு சீன் இல்லாமல் நிறைய சீன் வரும். அது மெயினாக தங்கச்சின்னா ரொம்ப பிடிச்ச அண்ணாவாக இருப்பார். ஆமாம், அதனால் ஒரு நல்ல கேரக்டரு. அதனால் பயப்படாது, சரி ஆக்ட் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லி தருவாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போது சினிமாவில் வர்றதுக்கு அந்த டைமில் நிறைய யோசிப்பாங்க, டக்குன்னு அனுப்பிச்சிட மாட்டாங்க. இப்போவே யோசிக்கிறாங்க. அந்த டைமில் எப்படி? அவங்க யோசிக்கல, அவங்க யோசிச்சதே நான் சினிமாவில் வரணும்னு தான் யோசித்தாங்க. ஓகே, உல்டாவா அவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கும்போதே என்ன ஏதோ இந்த குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு உங்கள் நம்ம பாப்பா மலர் மாதிரி தெலுங்கில் பண்ணுவாங்க. அந்த அம்மா அவங்க வந்து நிறைய குட்டீஸ் வச்சு ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன அனுப்பிச்சிடுவாங்க. போ அந்த ரேடியோ ப்ரோக்ராம் போ, அங்கே போ, இங்கே போ. அப்புறம் அவங்க வந்து பசங்கள்லாம் நல்லா க்யூட்டாக இருக்கிற பசங்கள்லாம் இது மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் அனுப்பிச்சி கொடுப்பாங்க. ஓகே, அதனால் அப்போ அந்த பயம் போயிடும். ஆமாம், ஆப்வியஸ்லி ஸ்டேஜில் வந்து டைமிங் இருக்கும், அந்த பேசுகிற ட்ரெண்டு தெரியும், ஸ்பீட் தெரியும். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார் தமிழில் அந்த டைமில்? நாங்கள் எல்லா நடிகரும் எல்லாருக்கும் ஒரு இதில் அவங்க ஒரு இதுவாக இருப்பாங்க. ஆமாம், ஆனால் நம்ம பழகினதில் நாங்கள் ஜெய்சங்கர் சார் பழகணும், முத்துராமன் கூடவே இருந்தார், அவர் கூட பழகியிருக்கேன். அப்புறம் மீதி நம்ம காக்கும் கரங்கள் ஆக்ட் பண்ணும்போது எல்லாமே விஜயகுமாரி அவங்க எல்லாருமே கூட. நாகேஷ் ரொம்ப நல்லா பிடிக்கும் எனக்கு. நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் அவங்க சன்னு ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போவும் ஆண்டின்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ அவர் எல்லாருக்கிட்ட தான் சொல்கிறார், எங்கள் அப்பா கூட ஆக்ட் பண்ணாருப்பா தங்கச்சியா, அதனால் எனக்கு அத்தை, எங்களுக்கு ஆண்டின்னு வருவார். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் மேம். உங்கள் ஹஸ்பண்ட் பசங்கள் பற்றிலாம் சொல்லுங்கள். எங்கள் ஹஸ்பண்டு ஒரு ப்ரைவேட்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நாள் பண்ணிட்டதுனால வெளியில் போக வேண்டாம், நீ என்னத்துக்கு சின்ன பையனா ஆக்ட் பண்ண பாரு, பெருசான போட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விட்டுட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க அம்மா எல்லாம் சொன்னாங்க, சரி அவங்க வேணாம்னு சொன்னாங்க, விட்டுட்டு அப்படின்னாங்க. சின்னப்போ எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப இஷ்டம் நான் இந்த மாதிரி இதாக இருக்கிறது, சினிமாவில் வரணுங்கிறதுக்காக டான்ஸை கற்றுக் கொடுத்து, அது கற்றுக் கொடுத்து இல்லை ட்ராமாக்கு அனுப்புறதோ கூட வரதோ கொட்டதோ எல்லாம் செய்வாங்க. வீட்டில் மொத்தக்கு வேறு யாருக்கும் சினிமா டச் இல்லை எவ்வளோ. ஆனால் இப்போது என்னோடய தம்பி சன்னு இந்த ஒத்த ஓட்டு முத்தையா காஸ்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதில் கவர்மெண்ட் சார் முதல்ல பார்த்தேன். அப்போ தான் ஓகே. நான் முன்னாடி பார்த்ததே இல்லை, ஆனால் அப்போ டச் இல்லாமல் இருந்துச்சுல்ல. இப்போ தான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்குறேன். பார்த்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணால் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை பார்க்குறது, உங்கள் கூட மறுபடியும் நீங்கள் நடிக்கிறீங்க, நானும் நடிக்க வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. இல்லைம்மா நாங்கள் தான் சந்தோஷப்படணும், உங்கள் கூட மறுபடியும் நடிக்கிறோம் இல்லை அப்படின்னாரு. ஸோ நீங்கள் அதே மாதிரி அந்த டைம்லேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்க ஆக்டர்ஸும் நீங்கள் படம்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ்னால் யார், எதனால்? இப்போது லீட் ஆர்டிஸ்டோட ஆக்ட் பண்ணேன். நித்யா மேனன் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன் திருச்சிற்றம்பலத்தில். நல்ல பொண்ணு. அங்கே கூட சுமாராக தான் பேசுவோம். ஆனால் திடீர்னு நாங்கள் ரீயூனியன் பண்ணாங்க 1 இயர் ஆச்சுன்னு சொல்லி. அப்போ போகும்போது எனக்கு கால் ஏதோ ஒரு ஸ்ப்ரெயின் வந்துடுச்சு. கால் ரொம்ப பெயின் இருந்தது அன்றைக்கி. அப்புறம் போகும்போது வந்து ஸ்ரீரஞ்சன் கொஞ்சம் கை பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே எல்லாம் படம் பார்த்துட்டு வரும்போது என்னால் கால் எடுத்து வைக்கவே கஷ்டமாக இருந்தது. நான் அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, இவங்க ரொம்ப கைண்டாக இருக்காங்களேன்னு நினச்சேன்.
இந்த யூஸ்வலான ஹீரோயின்ஸ் அவ்வளோ கைண்டாக இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க வேலை உண்டு அவங்க ஒன்றும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் ஏன்னா நம்ம கிட்டே வந்து பேசுகிறதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. நான் கூட யார்கிட்டையும் இது பண்ண மாட்டேன். எனக்கு அவங்க பேசுவாங்களோ மாட்டாங்களோ நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களா பேசுனா நான் நல்லா பேசுவேன். ஸோ நீங்கள் பண்ண கேரக்டர் இருக்குல்ல, இத்தனை வருஷமாக நீங்கள் நடிச்சிருக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா? இப்போ ரீசெண்டாக கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சிறகடிக்கு மாசையில் வர கேரக்டர் தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் அதனாலும் சொல்லலாம், பட் அது இல்லாமல் ஒன்று சொல்லணும். சீரியல்லையா? படமும் சேர்த்து உங்களுக்கு நீங்கள் நடித்ததில் உங்களோட ஒர்க்லேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்? இப்போ நடித்ததில் திருச்சிட்டம்பலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தது. ரொம்ப பாட்டின்னு அப்படியே சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்பாக இருந்துச்சு. ஆக்டிங் விஷயத்தில் வேணால் அம்மாவின் கைபேசி தான் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அது ரொம்பவும் ஹெவியான கேரக்டர், அதனால் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாதிரி படம் சீரியல் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆடில் நடிச்சிட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்து எடுக்கும்போது யாராவது ஒருத்தர் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. நம்ம தலை டோனியோட ஒரு ஆடு. ஸோ அதை பற்றி அவர் மீட் பண்ண அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அவர் உங்ககிட்ட என்ன பேசினார்? இல்லை, நான் அவர்கிட்ட ஒன்றும் பேசலை. எனக்கு முதல்ல இந்த கிரிக்கெட்டை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. பார்க்கவே மாட்டீங்க? எனக்கு புரியாது. அந்த கிரிக்கெட் புரிஞ்சாதான் நம்ம பார்க்கணும். பசங்கள்லாம் உட்காந்துவாங்க டிவி வச்சுக்கிட்டு, நமக்கு அது தெரியாதுன்னா போனதில்லை. இது வந்து பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் தெரியும், ஓ தோனி பெரிய கிரிக்கெட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டோனி தெரியாது? தோனி தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டவா. நான் இவ்வளோ நல்லா பார்க்குறேன். எதில் ஆடில் அதில் இதில் எல்லாத்தையுமே என்ன இது எடுத்தால் கூட அவர் ஃபோட்டோ தான் வருது, எல்லாத்துக்கும் அவர் ஃபோட்டோ தான் வருது. இல்லை, ஓ இது இன்னமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நல்லா எடுத்தாங்க. எடுத்து ஒரு 4-5 நாள் கழித்து பார்க்குறேன் ஃபோட்டோ அதில் இதிலெல்லாம் ஃபோட்டோ வருது. சரி, இந்த சைடில் அந்த சைடில் அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு. அப்படியே யாரும் எடுத்து அப்படியே வைரல் ஆக்கி வச்சுருக்காங்க ஃபோட்டோவை. அதுதான் அப்படி தான் நடந்துருது. எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் வெளியே லீக் ஆகிடுது. ஏன்னா பசங்க அது ரொம்ப கண்ட்ரோல் வச்சாங்க, திட்டினாங்க, ஃபோனை பிடிங்கிடவும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கூட இங்கே சைடில் அந்த சைட்லலாம் எடுத்து அது பாட்டு எல்லாம் போட்டாங்க எல்லாத்தையும் வைரலாக. சிறகடிக்கும் மாசை பாட்டி வந்து எது பண்ணாலும் வைரல் தான். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். சிறகடிக்கும் மாசை வந்து தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் வந்து நிறைய நடிக்கணும், நாங்கள் வந்து பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணதில். எல்லாத்துக்கும் பெரிய வாழ்த்துக்கள்மா. உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.